السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا شفيعنا ذخرنا مولانا محمد وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் மேக வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மூமின்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஹ்வான்களே, முகத்தமீன்களே, சிறப்பான புனிதமான ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்லுகின்றேன். தரக்கு ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ இத்ரதி அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களுக்கு மத்தியில் இரு விடயங்களை நான் விட்டு செல்லுகின்றேன். ஒன்று, அல்லாஹ்வினுடைய கலாமாகிய குர்ஆனை விட்டு செல்லுகின்றேன். அடுத்து, என்னுடைய குடும்ப மக்களை, என்னுடைய பரம்பரையை உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்லுகின்றேன். அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்து நடக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவறி விட மாட்டீர்கள். நேரிய பாதையிலே, சுவர்க்கத்துக்குரிய பாதையிலே நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லி காட்டப்பட்ட அவ்விடயத்தை அவர்களுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப மக்கள் கியாமம் வரைக்கும் இவ்வையகத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தான் இம்மஜ்லிஸின் கதாநாயகராக இருக்கக்கூடிய ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே வந்தவர்கள். அப்பேற்பட்ட மக்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே வந்த அந்த நாதாக்களை, நல்லவர்களை, சாதாத்துமார்களை முஹப்பத்து வைப்பதன் மூலமாக நாம் நேர்வழி பெறுகின்றோம், வழி தவறி விட மாட்டோம் என்ற செய்தியை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் ஷேகுமார்களை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த ஒலியாக்களை, ஷேகுமார்களை, நாதாக்களை நாம் கரம் பிடித்து கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி, அவர்கள் உலகை விட்டு மறைந்து விட்டாலும் கூட அவர்களினால் ஏற்படுத்தப்பட்ட சேவைகள், இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் ஆற்றிய ஹிதுமத்துக்கள், உதவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவைகளை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 16வது தலைமுறையிலே அவதரிக்கின்றார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவருக்கும் அவர்களுடைய மனைவி சாதிகத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய மனைவிக்கும் பிள்ளையாக பிறந்தவர்கள் தான் ஷேഖ்னா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தாயாருக்கு மட்டுமொரு பெயர் உம்மு மஹ்பூபா என்றும் சொல்லப்படுகின்றது. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலே எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள் இவ்வையகத்திலே அவதரிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 6வது நூற்றாண்டிலே அவர்கள் வாழுகின்றார்கள். இவ்வையகத்தை விட்டு மறைகின்றார்கள். சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேல் இவ்வையகத்திலே வாழ்ந்த ஷேഖ்னா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 7வது வயதிலே அல்லாஹ்வினுடைய கலாமாகிய குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிலாக மாறிவிடுகின்றார்கள். தாம் இருக்கக்கூடிய ஊரிலேயே இஸ்லாமிய கல்வி ஞானங்களை பயிலுகின்றார்கள். அதிலே தேறுகின்றார்கள். மென்மேலும் மார்க்க அறிவு ஞானங்களை படிப்பதற்காக வேண்டி குறிப்பிட்ட வயதெல்லையை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வினுடைய புறத்திலே இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்ஹாமியத்தின் மூலமாக அவர்களுக்கு இடப்பட்ட உத்தரவின் மூலமாக தூனிஸ் நகருக்கு அவர்கள் அறிவு ஞானங்களை படிப்பதற்காக ஷேக்மார்களிடத்திலே இருந்து ஆத்மீக அறிவு ஞானங்களை படித்துக் கொள்வதற்காக ஷேഖ்னா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூனிஸ் என்ற நகரை நோக்கி செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்களினால் இடப்பட்ட பெயர் ஆரம்பத்திலே அலி என்று அவர்களுக்கு பெயரிடப்பட்டது. மீண்டும் அதே பெயரோடு இணைத்து அபுல் ஹசன் என்ற பெயரையும் அவர்களுடைய தந்தையினால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களுடைய ஊரு பெயரையும் இணைத்து அஷாதுலி என்ற பெயர் அவர்களுடைய பெயரோடு நிஸ்பத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய பெயரோடு இணைக்கப்பட்ட அந்த ஷாதுலி என்று சொல்லக்கூடிய அந்த பெயரையே அவர்களினால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஷாதுலியா தரீகாவுக்கும் அவர்களுடைய பெயரோடு இணைக்கப்பட்ட அந்த பெயரையே வைக்கப்பட்டு ஷாதுலியா தரீகா என்று இந்த தரீகாவுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. தூனிஸ் நகருக்கு ஷேഖ்னா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் பஞ்சத்திலே வறுமை நிலையிலே கஷ்டத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களுக்கு அடிக்கடி பஞ்சம் வறுமை ஏற்படுவது சகஜமாக இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கால்பாதத்தை தூனிஸிலே பதிய வைத்தார்களோ அவர்களுடைய அந்த பரக்கத்தை கொண்டு அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த இறைஞ்சிதலுடைய அந்த பரக்கத்தை கொண்டு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூனிஸ் நகரிலே வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தினான், செழிப்பை ஏற்படுத்தினான். அதற்கு பின்னால் அந்த தூனிஸை சேர்ந்த மக்கள் எல்லோரும் செல்வ செழிப்போடு சீமாந்தனமாக வாழ ஆரம்பித்தார்கள். இப்படி அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய அறிவு ஞானங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மீக அறிவு ஞானங்களை கற்று தேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் பெயர் சொல்லப்படும் இமாமு சித்திகீன். சித்திகீன்கள் உண்மை நிலை கொண்ட அந்த சித்திகீன்களுடைய இமாம் வழிகாட்டி என்ற பெயரும் ஷேഖ்னா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஈராக்குக்கு செல்கின்றார்கள். அங்கே விஞ்ஞான எத்தனையோ அறிஞர்களை கரம் பிடித்து அவர்களிடத்திலே பல அறிவு ஞானங்களை பெறுகின்றார்கள். ஆத்மீக அறிவு ஞானங்களை பெற்று விஞ்ஞான நிலை அடைகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றி சொல்லுகின்றார்கள், ஏ அபுல் ஹசன்,
அபுல் ஹசன் அவர்களே, மிஸ்ருக்கு செல்லுங்கள், மிஸ்ரிலே உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து சுமார் 40 சித்திகீன்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வழிநடாத்துவது, அவர்களுக்கு வேண்டிய தர்பியத்துக்களை கொடுப்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனவே மிஸ்ருக்கு சென்று அந்த சித்திகீன்கள் 40 பேர்களுக்கும் அவர்கள் அனைவர்களையும் பொறுப்பேற்று அவர்களை வழிநடாத்துங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த வகையிலே தான் அவர்களுக்கு இமாமு சித்திகீன், அந்த சித்திகீன்களின் இமாம் வழிகாட்டி என்ற பெயரும் இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. மெஞ்ஞான பாதையிலே செல்லக்கூடிய தமக்கு ஒரு ஷேகு தேவை என்று சொல்லி ஷேகுக்காக வேண்டி அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய, ஷேகை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் காட்டிக் கொடுக்கின்றான். அவர்களிடத்திலே பைஅத் தீட்சை பெற்று, அவர்களிடத்திலே பலவிதமான மெஞ்ஞான அறிவுகளை பெற்று, பலவிதமான தர்பியத்துகளை அவர்களிடத்திலே இருந்து ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்து கொள்கின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே தான் ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிக்கடி ஹயாத் நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகவாசம், அவர்களுடைய சந்திப்பு பெற்று அதன் மூலமாக பல மெஞ்ஞான நிலைகளை அவர்கள் மென்மேலும் பெற்று உயர்வடைகின்றார்கள். திருமணம் முடிக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை, விலாயத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்த ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணத்தின் மூலமாக 5 வாரிசுகளை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளுமாக மொத்தம் 5 பிள்ளைகளுக்கு தந்தையாக ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழுகின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் அலி என்று ஒருவருக்கும், இன்னும் ஒருவருக்கு அபுல் அப்பாஸ் ஷிஹாபுத்தீன் என்றும் ஷரபுத்தீன் என்றும் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்றார்கள். தன்னுடைய பெண் மக்களுக்கு 2 பெண் மக்களில் ஒருவருக்கு ருக்கையா என்று பெயர் வைக்கின்றார்கள். அடுத்த பெண் பிள்ளையுடைய பெயரை நான் ஞாபகத்தை வராமல் இருக்கின்றது. இப்படியாக 5 பிள்ளைகளுக்கு தந்தையாக ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஷேகாகிய அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெரும் ஒரு மெஞ்ஞானியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். பலவிதமான ஹிதுமத்துக்களை, சேவைகளை இந்த சமூகத்திற்கு செய்திருக்கின்றார்கள். ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷேக் அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் கோர்வை செய்யப்பட்டதுதான் இன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் உலகத்திலே பல நாடுகளிலும் போற்றி புகழ்ந்து வளமையாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சலவாத்து நாரியா என்று சொல்லக்கூடிய அந்த சலவாத்தை கோர்வை செய்தவர்கள் அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்றது. அந்த சலவாத்து நாரியாவை இன்று எல்லா இடங்களிலும் ஓதப்படுகின்றன. தமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால், வழக்கு துன்பமா, வியாபாரத்தின் பிரச்சனையா, வீட்டிலே ஷைத்தான் போனாரா, எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் அல்லது வரக்கத்து ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில், நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட அந்த ஸலவாத்து நாரியாவை குறிக்கப்பட்ட எண்ணிக்கை அளவு ஓதினால் அது கைகூடுகின்றதை அனுபவத்திலே எத்தனையோ பேர்கள் கண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஸலவாத்தை கோர்வை செய்தவர்களும் எங்கள் ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷேகாக இருக்கக்கூடிய அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத்து ஞானம் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய முரீதுகளில் முதல் முரீதாக அபு முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் அவர்களுடைய முரீதுகளில் முதல் இடத்தை பெறுகின்றார்கள். தம்மிடத்திலே முரீதாக கூடியவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்களை
அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியத்துக்களை எல்லாம் ஷேக்னா அபுல் ஹசன் அலி